நான்வெஜ்ஜுனாலே பட்டை, கிராம்பு அந்த மசாலா, இந்த மசாலான்னு சொல்லி ஏகப்பட்ட மசாலாலாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பழக்கம். ஆனா எங்கள் மாமியார் வீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, வெறும் வெங்காயம், மிளகா வச்சு தான் எல்லாமே வந்து செய்வாங்க. முக்கியமா நான்வெஜ்ஜுக்கு கூட இதை வச்சு தான் வந்து பெரட்டி எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். வெறும் வெங்காயம், மிளகான்னு சொல்லி நினைக்காதீங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயத்தில் பண்ணியிருக்கேன். இதுவே சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா அடடடடடா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. சட்டியில் குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டு ஜஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கூட கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் கூட என் மாமியார் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கினோன்னே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ சிக்கனை போட்டு 5 நிமிஷம் நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை தூவி சுட சுட சாத்தில் போட்டு சர்வ் பண்ணுங்கள். அட்டடடடா வேறு லெவலில் இருக்கும். நாக்கில் டேஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.